நல்ல கம 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 கமன்னு அருமையான ருசியில் சூப்பரான கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, முருங்கைக்காய் இது 3 எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இதிலேயே ஊற்றிக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன். அதை வந்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா கையை போட்டு புளிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்னது தான். இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே கை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்ச கடாய் தாங்க. எண்ணெய் அதிலே கொஞ்சம் இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது 2த்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா கரைசலை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா 3/4 காய் வெந்து வரணுங்க. பாருங்கள், குழம்பும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் குழம்புல. நான் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு எடுத்திருக்காங்க. எந்த கருவாடாக இருந்தாலும் சரி குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாடெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இது வந்து குழம்புல முக்கிற மாதிரி அமுத்தி விட்டுறலாங்க. அமுத்தி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து கருவாடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழம்பு திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம 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 கமன்னு ரொம்ப அருமையாக ருசியான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.